Hello children, நாம் இன்னைக்கு மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் பார்த்தோம். அதனுடைய ரிவர்ஸ் பார்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டை டிஸ்கவர் பண்ணது ஆஸ்டர்ட். அதில் அவர் என்ன கண்டுபிடிச்சார்? ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் அனுப்பினா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிசிட்டிலேருந்து மேக்னெட்டிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ இப்போ ஒன்று பாசிபிள்னா, ஒரு கன்வர்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு மேக்னெட்டிக் எனர்ஜி பாசிபிள்னா, நேச்சர் வந்து ஒரு இம்பார்ஷியல், யாருக்கும் பார்ஷியாலிட்டி கிடையாது. இது அதுவாக மாற முடியும்னா அது இதுவாக மாறணும். மேக்னெட்லேருந்தும் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கட்டாயமாக இயற்கையில் இருக்கணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா இவங்களால தான் முடியும், இதுதான் முடியும், அதுதான் முடியும்னு நேச்சருக்கு எதுவும் கிடையாது. இது முடியும்னா அதுவும் முடியும், எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா மேக்னெட்டால் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் பிலீவ் பண்ணாங்க. அது உண்மையும் கூட. இது ஆக்சுவலி யாருன்னா, இப்போ ஃபேரடே தான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த ரிவர்ஸ் எஃபெக்ட். என்ன ரிவர்ஸ் எஃபெக்ட்? ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ணி கரண்ட்டு தயாரிக்க முடியுமா அப்படின்னு ரிவர்ஸ் எஃபெக்டை அவர் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பார்த்தா 1825 ஸ்டார்ட் பண்ணினார் அவர் ஒர்க்கை. ஒரு 6 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக அதில் வேலை செஞ்சுட்டே இருக்கார். அவருக்கு ஒன்றும் ரிசல்ட்டே கிடைக்கல. ஒரு நாள் என்னாச்சு, அவர் ரொம்ப டெஸ்பரேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. என்னடா 6 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறோம், ஒன்றுமே ரிசல்ட் வரலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு மேக்னெட்டை தூக்கி ஒரு காயில் மேலே விட்டு கடாசினார். கோவம் வந்தால் நம்மளாம் தூக்கி போடுவோம் இல்லையா, அது மாதிரி. பார்த்தா அந்த காயில் ஒரு கேல்னாமீட்டரில் கனெக்ட் ஆகிருந்தது. இந்த மேக்னெட்டை தூக்கி போட்ட உடனே அதில் ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்தது. ஸோ அவருக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை. ஸோ என்னமோ நடக்குது, கேல்னாமீட்டர் எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், கரண்ட் வந்தால் தான். ஸோ இந்த மேக்னெட்டை தூக்கி போட்டவுடனே இந்த கேல்னாமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் வந்தவுடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அப்புறம் 1831 தான், 6 இயர்ஸ் கழிச்சு எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, 1825 ஹி ஸ்டார்டட். 1831 தான் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனை கண்டுபிடிக்கிறார். ஸோ ஃபேரடே தான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனு அவருக்கு தான் க்ரெடிட் கொடுக்குறோம், அதை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு. எப்படி மேக்னெட்டிக் எஃபெக்டை ஆஸ்டர்ட் அவருக்கு க்ரெடிட் கொடுக்குறோமோ, அது மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சது யாருன்னா அதுக்கான க்ரெடிட் கோஸ் டு மைக்கேல் ஃபேரடே. பார்க்கலாம் அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவரோட எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் 6 பண்ணினார். 6 ஒரே அரேஞ்ச்மெண்ட்டு தான். என்ன அரேஞ்ச்மெண்ட்டுனா, ஒரு காயில் எடுத்து ஃபியூ டர்ன்ஸ் ஆஃப் ஒயர் அப்படின்னா என்ன, ஒரு ஒயர் எடுத்து ஒரு இது மேலே சுற்றுறாரு, ஒரு கார்ட்போர்டு மேலே சுற்றிட்டு என்ன பண்ணால் அந்த காயிலோட 2 எண்டை கொண்டு போய் ஒரு கேல்னாமீட்டரில் கனெக்ட் பண்ணிட்டார். சரியா? பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை யூஸ் பண்ணினார். ஃபிகர் ஏவை பாருங்கள், மேக்னெட்டை பக்கத்தில் வச்சார். அப்போ யூ கேன் சி த காயில், த கேல்னாமீட்டர் டசன்ட் ஷோ எனி டிஃப்ளெக்ஷன். இந்த டிஃப்ளெக்ஷன் ஜீரோலேயே இருக்குது கேல்னாமீட்டர். யூ கேன் சி ஹியர். எப்போ அந்த மேக்னெட்டு வெலாசிட்டி 0 ஸ்டேஷ்னரியாக வச்சப்பேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணார், இந்த மேக்னெட்டை நார்த்து போல் டுவர்ட்ஸ் த காயில் மூவ் பண்ணார். பண்ணினா பாருங்கள், கேல்னாமீட்டர் ரைட் சைடில் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இப்படி. ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஒன் ஹீ டிட். அப்புறம் என்ன செஞ்சார், இந்த காயில் கொண்டு வந்து கிட்ட கொண்டு வந்து தூரக்க நின்று சொல்லி கிட்ட கொண்டு வந்து மேக்னெட்டை ஸ்டாப் பண்ணார், வெலாசிட்டி 0 பண்ணார். காயில் அகெயின் 0 டிஃப்ளெக்ஷன், சென்டருக்கு போயிடுச்சு. சரி, என்ன பண்ணார், இந்த நார்த் போல் முன்னாடி டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு வந்தார் இல்லையா, அவே ஃப்ரம் த காயில் கொண்டு வராரு. இப்போ பார்த்தா ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆனது இப்போ லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ட் ஆகுது, ஆப்போசிட் சைடு. சரியா? ஸோ என்ன பண்ணார், மேக்னெட் ஸ்டேஷ்னரியாக இருந்தால் கேல்னாமீட்டர் டிஃப்ளெக்ஷன் இல்லை. மேக்னெட் இஸ் நார்த் போல் இஸ் மூவ் நியரர் டு த காயில், கேல்னாமீட்டர் ஷோ டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் த ரைட். நார்த் போல் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில், த கேல்னாமீட்டர் ஷோ டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் தி லெஃப்ட். இப்போ நார்த் போலுக்கு பதிலாக சவுத்து போல் டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு வந்தார். சவுத் போல் டுவர்ட்ஸ் த காயில் கொண்டு வந்தால் என்ன நடந்தது அவருக்கு, சவுத் போல் இஸ் ப்ராட் நியரர் டு த காயில், லெஃப்ட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆச்சு. சவுத் போல் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில், ரைட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆச்சு. நார்த் போல் கிட்ட வந்தால் என்னாச்சோ அதுக்கு ஜஸ்ட்டு உல்ட்டாவாச்சு. சரியா? முதல்ல இந்த வெலாசிட்டி வியை விட்டுட்டு இப்போ அதிகமான வெலாசிட்டி வி டேஷில் அதிகமான ஸ்பீடில் மூவ் பண்ணால் முதல்ல இருந்த டிஃப்ளெக்ஷனை விட பாருங்கள், இங்கே டிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது, இங்கே டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸ்பீடு அதிகம் பண்ணால் டிஃப்ளெக்ஷன் அதிகமாச்சு. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணார், அவரோட அப்சர்வேஷன்ஸ் என்ன, எப்பெல்லாம் மேக்னெட் ரெஸ்ட்டில் இருந்ததோ அப்போல்லாம் டிஃப்ளெக்ஷன் இல்லை, எப்பெல்லாம் மேக்னெட்டு மூவ் ஆச்சோ அப்போ மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் அப்சர்வேஷன், த கேல்வனாமீட்டர் ஷோஸ் டிஃப்ளெக்ஷன். ஸோ அவர் ஒன்று எழுதிக்கலாம் நம்ம.
What are the observations made by Michael Faraday? He made 3 observations. Number 1, galvanometer shows deflection. Whenever there is a relative motion. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, இப்போ மேக்னெட்டை மூவ் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும்னு இல்லை. மேக்னெட்டை நிறுத்திட்டு காயிலை கிட்ட மூவ் பண்ணினாலும் சேம் திங் ஹேப்பன். அதனால் ரிலேட்டிவ் மோஷன், யார் மூவ் பண்ணாலும் 2 பேருக்கு நடுவில் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த காயில் அண்ட் த மேக்னெட். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம டயக்ராமில் என்னாச்சு, ஃபஸ்ட்டு டயக்ராமில் காயிலை ஸ்டேஷ்னரியாக வச்சு நார்த்து போல் டுவர்ட்ஸ் த காயில் மூவ் பண்ணும். அப்படி இல்லாமல் மேக்னெட்டை ஸ்டேஷ்னரியாக வச்சு காயிலை டுவர்ட்ஸ் நார்த் போல் மூவ் பண்ணாலும் சேம் திங் ஹேப்பன். ஸோ whenever there is a relative motion அப்படின்னு சொன்னால், this is number 1 observation. Number 2, the deflection is reversed. Deflection gets reversed. எப்போ? whenever the relative motion is reversed. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ். நான் பாருங்கள் எல்லா கேஸையும் சேர்த்து ஒரே பாயிண்டில் சொல்லிட்டேன். அதாவது நார்த் போல் இஸ் மூவ் டுவர்ட்ஸ் அ காயில் அண்ட் நார்த் போல் மூவ் அவே ஃப்ரம் த காயில். இது வந்து ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ். அடுத்து நார்த் போல் மூவ் டுவர்ட்ஸ் அ காயில், சவுத் போல் மூவ் டுவர்ட்ஸ் அ காயில். இது ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ்ட். சரியா? ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ்னால் என்ன அர்த்தம்? நார்த் போல் இஸ் மூவ் நியரர் டு த காயில், டிஃப்ளெக்ஷன் டு த ரைட். நார்த் போல் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த காயில், டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். சவுத் போல் மூவ் நியரர் டு த காயில், அப்பையும் லெஃப்ட்டுக்கு போச்சு. ஸோ இதுவும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ், இதுவும் ரிலேட்டிவ் மோஷன் ரிவர்ஸ். சரியா? திஸ் இஸ் அ செகண்ட் அப்சர்வேஷன். whenever the relative motion is reversed, the deflection is also reversed. ஸோ எப்போல்லாம் டிஃப்ளெக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது நல்லா கவனிச்சுக்கணும். டிஃப்ளெக்ஷன் இன்க்ரீசஸ் எப்போ? when the relative motion increases. whenever the relative motion increases. ஸோ 3 முக்கியமான அப்சர்வேஷன் பண்ணார். டிஃப்ளெக்ஷன் எப்போ நடக்கும், டிஃப்ளெக்ஷன் எப்போ ரிவர்ஸ் ஆகும், டிஃப்ளெக்ஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 3 கேள்வி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போர்டில் நல்லா கேட்பாங்க இது தியரட்டிக்கல் கொஷினாக. when is the deflection? whenever there is a relative motion. ஸோ டிஃப்ளெக்ஷன் எப்போ கிடையாது? when the motion stops, relative motion stops. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் மோஷன் ஸ்டாப்னா மேக்னெட்டும் காயிலும் ஸ்டேஷ்னரியாக இருக்குது. இல்லைன்னா 2 பேரும் ஒரே டைரெக்ஷனில் சேம் ஸ்பீடில் சேம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட டிஃப்ளெக்ஷன் கிடையாது. டிஃப்ளெக்ஷன் எப்போ இருக்கும்? ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும்போது. எப்போ ரிவர்ஸ் ஆகும்? ரிலேட்டிவ் மோஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது. எப்போ டிஃப்ளெக்ஷன் அதிகமாகும்? ரிலேட்டிவ் மோஷன் இன்க்ரீஸ் ஆகுச்சு. இதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? எதனால் டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத இஸ் எக்ஸ்பிளைன். இந்த காயிலுக்கு பக்கத்தில் நார்த் போல் கொஞ்சம் தூரக்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தள்ளி இருக்குது. மேக்னெட்டோட சுற்றி நார்த்லேருந்து சவுத்துக்கு இந்த லைன்ஸ்லாம் போகும் இல்லையா? அப்படி போகக்கூடிய லைன்ஸில் 1, 2 இந்த காயில் வழியாகவும் போகுது. சரி, இந்த காயில் வழியாக எவ்வளோ லைன்ஸ் போகுதோ, டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில் இஸ் கால் த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில். அதுக்கு பேர் என்ன? ஃப்ளக்ஸ் லிங்க்டு. ஃப்ளக்ஸ் லிங்க்டுனா ஒன்றும் கிடையாது. ஃப்ளக்ஸ்னா total number of magnetic lines passing through the coil. இப்போ பார்த்தோன்னா தூரக்கு நார்த்து போல் இருக்குச்சு, நம்பர் ஆஃப் லைன்ஸ் இது வழியாக போகிறது கம்மியாக இருக்குது. ஒரு 2-3 லைன் தான் போகும். But when you move the north pole nearer to the coil, அது வழியாக போகக்கூடிய லைன்ஸ் பாரு 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? இது வழியாக போகக்கூடிய நார்த்து போல் ஸ்டேஷ்னரியாக வச்சா கொஞ்சம் லைன்ஸ் போகுது, ஆனால் டிஃப்ளெக்ஷன் இல்லை. அப்போ அந்த காயில் வழியாக ஃப்ளக்ஸு லிங்க் ஆனால் கரண்ட் வராது. ஃப்ளக்ஸு லிங்க் ஆகிறது இஸ் நாட் சஃபிஷியன்ட். அந்த ஃப்ளக்ஸ் என்ன ஆகணும்? சேஞ்ச் ஆகணும். ஸோ he says whenever the flux linked with the coil remains a constant, there is no deflection. Whenever there is a change in the flux linked with the coil, there is an EMF induced or there is a induced current produced in the coil. பார்த்தா நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால கேல்வனோமீட்டர் ஒரு சைடு டிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நார்த்து போல் தூரக்க கொண்டு பண்ணால் என்ன ஆகுது? ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் ஆகுது. இந்த இப்படி இல்லாமல் நார்த்து போல் ரொம்ப கிட்ட கொண்டு போய் வச்சுட்டா ஃப்ளக்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்காக டிஃப்ளெக்ஷன் வரல. ஃப்ளக்ஸு மாறினா மட்டும்தான் டிஃப்ளெக்ஷன் வருது. ஃப்ளக்ஸு 2 லைன் இருந்தால்
பரவாயில்ல, 20 லைன் இருந்தாலும் பரவாயில்ல. கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா 20,000 லைனும் கூட கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் காயில் வழியாக இஎம்எஃப் கிடையாது, கரண்ட் கிடையாது. ஆனால் 0 லைன் 2 இன்க்ரீஸ் ஆனாலோ, 2 3 இன்க்ரீஸ் ஆனாலோ, இல்லை 3 1 குறைஞ்சாலோ, whenever there is a change in the magnetic flux, it is the change in the magnetic flux in the coil and not its presence. ஃப்ளக்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது. ஃப்ளக்ஸு கொஞ்சமாக இருந்தாலும் பத்தாது, அதிகமாக இருந்தாலும் பத்தாது. அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதனால் யூஸ் கிடையாது. அது 0 இருக்கிற மாதிரி தான். ஒரு 50,000 லைன் போகுது காயில் வழியாக, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒன்றாவது மாறினா whenever there is a change in the magnetic flux. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் த்ரூ த காயில். அது மாறினா மட்டும்தான் அதில் ஒரு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. இப்போ நம்ம நார்த்து போல் தூரம் கொண்டு போனால் என்ன ஆகுது? நம்ம ஃப்ளக்ஸ் லைன்ஸு குறையிறது. ஸோ அதிகமான ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஒரு டைரெக்ஷனில் கரண்ட் கொடுத்தா, குறையிற ஃப்ளக்ஸ் லைன்ஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கரண்ட் கொடுக்கறது. சரியா? ஸோ என்ன கொண்டு வராரு? whenever the flux linked with the coil remains the same, however high they may be, there is no induced current. When the flux linked with the coil changes, an induced current is produced in the coil. சரியா? அப்போ ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஒரு டைரெக்ஷனில் கரண்ட்டு, ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனால் இன்னொரு டைரெக்ஷனில் கரண்ட்டு. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த மேக்னெட்டை வேகமாக மூவ் பண்ணால் பார்த்தோம் நம்ம, அதிகமாக ஆச்சு. அப்போ ரேட் அட் விச் த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ். ஸோ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறத மட்டும் ப்ரொடியூஸ் ஆகலை, எவ்வளோ வேகமாக மாறுறது ஃப்ளக்ஸு. ஸோ முக்கியமான விஷயம் சொன்னார், த இன்டியூஸ்ட் கரண்ட் இன் த காயில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the rate of change of flux linked with the coil. Rate of change of flux na enna? Rate of change of ன்ற வார்த்தை வந்தாலே நான் சொல்லியிருக்கேன். The induced current in the coil is directly proportional to the change in the flux. இது வந்து phi-ன்னு சொல்லுவோம். phi இதில் சிம்பிளை phi-ன்னு சொல்லுவோம். This is for flux. d phi அப்படின்னா change in the flux. Change in the fluxக்கு மட்டும் இல்லை, ரேட் dt. ரேட்டுன்னு வந்தாலே என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? rate of change of flux. டைம் ஆல் டிவைட் பண்ணணும். the induced current is directly proportional to the rate of change of flux. அப்போ டைமை நம்ம குறைச்சோன்னா, வேகமாக மூவ் பண்ணால் டைம் குறைஞ்சோ அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்பீடுக்கு அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ இதை ஈஸியாக சம்மரைஸ் பண்ணார். மெக்கானிக்கல் எனர்ஜி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொடுத்தோன்னா அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுறது. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார்? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மேக்னெட்டை நம்ம கையால் மெக்கானிக்கல் எனர்ஜி கையால் மூவ் பண்ணி தள்ளிடும். அப்படி இல்லாமல் அந்த ஃப்ளக்ஸை மாற்றுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு யோசித்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் கேல்வானோமீட்டரில் கனெக்ட் ஆனது, அது அப்படியே இருக்குது. யூ கேன் see here இந்த காயில். அந்த மேக்னெட்டுக்கு பதிலாக என்ன வச்சுருக்கார் பாருங்கள், இன்னொரு காயிலில் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காரு. சரி, அது எதுக்குன்னா இதுக்கு பதிலாக, மேக்னெட்டுக்கு பதிலாக இருக்குது. என்னென்னா இந்த செகண்ட் காயில் வழியாக கரண்ட் அனுப்பினா அது என்னவா மாறிடும்? ஒரு மேக்னெட்டாக மாறிடும். ஸோ அது வழியாக போகிற கரண்ட்டை அதிகம் பண்ணால் இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ் அதிகமாகும். அதில் போகிற கரண்ட்டை குறைச்சா, நம்ம மேக்னெட்டை நகர்த்துறதுக்கு பதிலாக, கிட்ட கொண்டு வரதுக்கு பதிலாக அதில் போகிற கரண்ட்டை இன்க்ரீஸ், அதில் போகிற கரண்ட்டை டிக்ரீஸ், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணார்? எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கீயை க்ளோஸ் பண்ணினார். கீயை க்ளோஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ கரண்ட்டு போக வைக்கிறார். அப்போ இதில் போகிற கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இதில் இருக்க ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கேல்வானோமீட்டர் ஷோட் டிஃப்ளெக்ஷன் இன் ஒன் டைரக்ஷன். ஒரு டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் காட்டுச்சு ரைட் சைடில். இந்த கீயை ஓப்பன் பண்ணினார். ஓப்பன் பண்ணால் இதில் இருக்க கரண்ட் குறையிச்சா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஃப்ளக்ஸ் லைன்ஸ்லாம் குறைஞ்சிட்டே வந்தால் இது ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஃப்ளெக்ஷன் கொடுக்குது. இது எதுக்காக? க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங். அது வந்து மேக்னெட்டை கிட்ட தூரம் கொண்டு வரதுக்கு பதிலாக. ஸோ அகெயின் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு he has stated, இது நல்லா லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு 2 லாவை ஸ்டேட் பண்ணினார். Faraday's laws of electromagnetic induction. என்ன சொல்லுது அந்த லா? whenever there is a change in the magnetic flux linked with the coil, a current is induced. This induced current loss as long as there is a change in the magnetic flux. Text book la correct mark panninga. Whenever there is a change in the magnetic flux. Magnetic flux na enna nyabam vechukonu? The total number of magnetic lines of force passing through the coil. Whenever there is a change in the magnetic field flux, there is an induced current.
இன்டியூஸ்ட் கரண்ட் எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும்? இந்த சேஞ்ச் நடக்கிற வரைக்கும் இருக்கும். The magnitude of the induced current, இந்த கரண்ட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? This is directly proportional to the rate of change of flux, change in flux divided by the time taken. ஸோ நம்ம பெரிய கிளாஸ் போனால் d∅/dtன்னு எழுதுவீங்க. ஃபைங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸு, d∅ங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த சேஞ்ச் இன் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி டைம். ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் இருந்தால் நிறையா, ஃபாஸ்ட்டுன்னா இந்த டைம் கம்மியாக இருந்தால் நிறைய இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். தீஸ் டூ ஆர் கால் Faraday's laws of electromagnetic induction. இந்த கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு he has given a law, Fleming's right hand rule. ஸோ ஃப்ளமிங் வந்து இதை நம்ம முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார்? கரண்ட்டு போகிற கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு அது மூவ் ஆகும், எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரூல் சொன்னார். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு காயிலை மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணால் அதில் கரண்ட் வரும். அதுக்கு அப்படியே உள்ட்டா அங்கே என்ன சொன்னோம்? கரண்ட்டு போகிற கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அது மூவ் ஆகும். இங்கே என்ன சொல்கிறோம்? ஒரு காயிலை மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணால் அதில் கரண்ட்டு போகும். ஸோ அது இதுக்கு வந்து ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அப்படி பார்க்கலாம். நார்த்து போல் டு சவுத் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி என்ன டைரெக்ஷனில் இருக்குது? இப்படி ரைட்டுலேருந்து லெஃப்ட்டுக்கு இருக்குது. இந்த ரைட் ஹேண்டோடைய 3 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? தம்பு, 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் இன் 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரெக்ஷன்ஸ் இப்படி காட்டியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி வச்சுக்கணும். எப்படி வைக்கணும்னா, நம்ம கண்டக்டர் காயில் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ, கண்டக்டர் இந்த XY தான் கண்டக்டர் வச்சுக்கலாம். அதை எப்படி கீழ் பக்கமாக மூவ் பண்ணுறேன்னா அந்த கண்டக்டர் மூவ் பண்ணுற டைரெக்ஷனில் தம்பு இருக்கணும். The thumb represents the direction of motion of the conductor. 4 finger represents the direction of the field, the magnetic field. Then the induced current will flow in the direction indicated by the middle finger. ஸோ எந்தெந்த ஃபிங்கர் என்னென்ன டைரக்ஷன் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஃபிங்கர் என்ன டைரக்ஷன்? The thumb represents the direction of motion of the conductor. 4 finger represents the direction of the magnetic field. Then the induced current will flow in the direction indicated by the middle finger. ஸோ ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூலை எப்போ அப்ளை பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் ரூலை அப்ளை பண்ணுறோன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. நம்ம எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால், you can easily remember. எங்கள் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தது, I tell you, thumb, THU, capital MB போட்டுக்கலாம். இப்போ it represents the motion. The first finger or the forefinger represents the field. The central finger, first F இருக்கு இல்லையா? field, motion இருக்கு இல்லையா? M. The central finger C இருக்கு இல்லையா? அண்டர்லைன் பண்ணிக்கலாம். that represents the current. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த தம்பு எழுதும்போது எம்மை நம்ம கேபிட்டல் போட்டுருவோம். தம்புக்கு அப்புறம் இருக்கிறது ஃபஸ்ட் ஃபிங்கர், அடுத்தது மிடில் ஃபிங்கர். ஸோ ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இன்டியூஸ்டு கரண்ட்டினுடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். கரண்ட்டுனா என்ன கரண்ட்? இன்டியூஸ்டு கரண்ட்டோடைய டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா we use ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம எப்போ கண்டுபிடிக்கணும்? இது வந்து மோட்டர் ரூல் சொல்லுவோம். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் கண்டுபிடிக்கணும்னா, இல்லைன்னா மோட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் திஸ் இஸ் பீயிங் யூஸ்ட். ஸோ இது கொஞ்சம் நல்லா நிதானமாக பார்த்து டைரெக்ஷன்லாம் புரிஞ்சுக்கோங்க. நாம் ஜெனரேட்டர்ஸ் அதை நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்.